தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களோடும் நல்ல உறவோடு இருக்கிறது என்பது பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். பஞ்சாப் முதல்வராகட்டும், மேற்கு வங்க முதல்வராகட்டும், கேரளா முதல்வராகட்டும், தெலுங்கானா முதல்வராகட்டும், அவர்களையெல்லாம் அழைத்து வந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்திய பிரதமர், குடியரசுத் தலைவர், அதை போல இராணுவ அமைச்சர் எல்லாம் அழைத்து வந்து இங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்குது. இது இங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது, பல மொழிகள் ஒன்று சேர்ந்தது, இதுதான் இந்தியா. வீணாக ஒரு பழியை சுமத்துகிறார். தமிழ்நாடு தனித்து விடப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு யாரோடும் இணையவில்லை என்பதைப் போல சில நாட்கள் பொறுமையாக இருந்த ஆளுநர் இப்படியான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். கேள்வி தேர்தல் வருது, அதுக்கு முன்னால் எதாச்சும் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கார். சார், அதாவது சீனா யுத்தம் வந்தபோது எங்களுக்கு திராவிட நாடு கொள்கை முக்கியமல்ல, இந்தியாதான் முக்கியம் என்று எங்களுடைய திராவிட நாடு கோரிக்கை கொள்கையை விட்டுவிட்டு இந்தியாவினுடைய பலம்தான் முக்கியம், எங்களுடைய கொள்கை முக்கியமல்ல, இந்தியாவினுடைய நலன்தான் முக்கியம் என்று சொன்ன ஒரே அரசியல் கட்சி இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ எப்படி நாங்கள் பிரிவினைவாதம்லாம் இங்கே வரும்? அதே போல் எந்த போராக இருந்தாலும் முதலாவதாக சென்று ஏதாவது இந்திய அரசுக்கு துணையாக இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அரசாக என்றைக்குமே எதிர்வினை ஆற்றியதாக கிடையாது. நாங்கள் இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதுதான் வளம் என்று எண்ணுகின்றவர்கள் நாங்கள். அது கருத்து தானே தவிர அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலே அவர்கள் எந்த தலையிலும் இடவில்லை. எனவே துணை நீதிபதிகள் நியமிக்கப்படும் அது கருத்து தான் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி கொடுத்த தீர்ப்பிலே தலையிடவில்லை. ஆமாம், தீர்ப்பு அதை தலையிடலையே, செட் அசைடுன்னு சொல்லலையே. இனிமேல் முடியாது. அந்த தீர்ப்பை பற்றி அவங்க அதில் எதுவுமே கை வைக்கலை. 8ஆம் தேதி தீர்ப்பை பற்றி அவர்கள் எதுவுமே கை வைக்கலை. கை வச்சிருந்தாங்கன்னா தான் நம்ம அதை பற்றி பதில் சொல்ல முடியும்.